ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆஃப்டர் லாங் டேஸ் 1 வீக், நாளையோட கரெக்டாக 1 வீக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெக்கேஷன் வந்திருந்தோம். இப்போ பேக் டு சென்னை கிளம்பிட்டோம். இருங்க அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். பாருங்கள், நம்ம லக்கேஜு அண்ட் பைக் பக்காவாக ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நம்ம நேட்டிவ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். ஸோ பாருங்கள், திருவண்ணாமலை கிட்ட தான், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. நம்ம நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 230 கிலோமீட்டருங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் இவ்வளோ லாங்காக போகிறது நமக்கு ஃபஸ்ட் டைம். வரும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடு தான் வந்தோம். அதனால் நமக்கு அது பெருசாக எதுவும் தெரில. இப்படி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சோலோ ட்ராவல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி தனியாக போயிருக்கீங்களா, இந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க, நமக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். ஏன்னா இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் வெயிலெலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம், நான் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருந்தது. ஃப்ரெண்டோடு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருந்தது. அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. இப்போ வந்து அந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி போனால் நமக்கு டயர்ட்னஸும் தெரியாது, கரெக்டாக இருக்கும். சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கரெக்டாக இந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த மலையில் போய்ட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியும். திருவண்ணாமலை மலை ஃப்ரண்ட்டை தெரியுது பாருங்கள். எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்குங்க இந்த இடம். ஏன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தானே. பாருங்கள், நம்ம 500 ரூபாய்க்கு வரும்போது பெட்ரோல் போட்டோம். ஆஃப் டேங்க் இருந்தது. கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 500 ரூபாய்க்கு போட்டோம். ஆஃப் டேங்குக்கு மேலே காட்டுது. நம்ம தாராளமாக சென்னைக்கே போயிட்டு அங்கேயே போய்ட்டு ரவுண்ட் அடிக்கலாம். பெட்ரோல் நமக்கு அப்பயும் மீறும். சரிங்க, நம்ம கிளம்பலாம். நம்ம வந்து பக்காவாக ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலைக்கு. இப்போ தெரிந்து பாருங்கள், திண்டிவனம் 72 கிலோமீட்டர். இந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம். திருவண்ணாமலை டு செஞ்சி, செஞ்சி டு திண்டிவனம், இந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம். மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர் மலை. இந்த போர்டு வேறு மறைக்குது, இல்லைன்னா இன்னும் அழகாக தெரியும். நம்ம விலாக் எடுத்துகிட்டு நின்று போகிறதால கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம். இருந்தாலும் ஓகே, இப்படி தான் போகணும். நம்ம கண்டினியூஸாக போனாலும் நம்ம வண்டி ஏதாவது நம்ம கோளாறு வச்சிருமோன்னு ஒரு லைட்டாக ஒரு பயம். வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லபடியாக வந்துட்டோம். போகும்போது நல்லபடியாக போய்டுன்ற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, கிளம்பலாம். இது பாருங்கள் போர்டு. சென்னை 193 கிலோமீட்டர். இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வரும். நிறைய டைம் இந்த ரோட்டில் நான் சுற்றியிருக்கேன். அதனால் ஒரு நல்ல மெமரிஸ். சரிங்க, நான் முடிஞ்சால் அந்த காலேஜும் காட்டுறேன். மெயின் கேட்டு ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும். சரி, கிளம்பலாம் வாங்க. இதுதாங்க நம்ம படித்த காலேஜ். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் மெமரிஸ் ஒரு 8 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஆமாம், 2016 to 20 பேட்ச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஒரு நல்ல மூமெண்ட். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய டைம் கட் அடிச்சுட்டு இங்கே தாங்க சுற்றுவோம். செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன். நான் லைஃப்லேயே என்ஜாய் பண்ண மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டேஸ் தாங்க. எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல கோல்டன் மெமரிஸ் தான். நான்லாம் எந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணேன். வேறு லெவல் காலேஜு, மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மூமெண்ட்டு. யார் யாரெல்லாம் அவங்க காலேஜ் அண்ட் ஸ்கூலை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் நான் பாதிலே ஒரு சில சுச்சுவேஷனால் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன். திரும்பவும் எனக்கு ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இதே காலேஜில் தாங்க படிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு காலேஜு. வேறு மாதிரி போச்சுங்க. சரிங்க, நம்ம கிளம்பலாம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி கிட்ட வந்துட்டோங்க. பாருங்கள், எங்க ராஜா கோட்டையா இல்லை ராணி கோட்டையான்னு தெரில. இங்கே ஃப்ரண்ட் சைடில் ஒரு கோட்டை இருக்குது. அது என்ன கோட்டைன்னு தெரில.
இது ராஜா கோட்டையா இல்லை அது ராஜா கோட்டையான்னு தெரில. பாருங்க மேலே அவ்வளோதான் ஜூம் போகுது. நம்ம போனேன் கரெக்டாக 2 கிலோமீட்டர் இருக்குங்க. செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அதை நான் தெரில, மரம்லாம் மறைச்சுன்னு இருக்கு. நான் அந்த பக்கம் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். இதாங்க அந்த பேக் சைடில் இருந்த கோட்டை. இது என்ன கோட்டைன்னு தெரில, ராஜா கோட்டையா இல்லை ராணி கோட்டையான்னு தெரில. அதே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஒரு 2 டைம் வந்திருக்கேங்க இந்த பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை போகும்போது அப்படியே பார்த்துட்டு போவேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம பைக்கில் போகிறதால அழகாக நின்று நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ண முடியுது. இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இங்கேருந்து திண்டிவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 31 கிலோமீட்டர் வருங்க செஞ்சிலேருந்து. செஞ்சி தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் புதுசாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம அவுட்டர் வந்தோம்னா அந்த செங்கல்பட்டில் இருக்கும் டோல்கேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோல்கேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எப்படிலாம் நம்மகிட்ட காசு வசூல் பண்ணுவான்னு தெரில. தான் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மினிமம் இன்னொரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். செஞ்சி டு திண்டிவனம் ரோடுங்க இது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா டீ டைம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாண்டி ஹைவேங்க. இங்கேருந்து கரெக்டாக சென்னை 120 கிலோமீட்டர். ஒரு டீ அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். பரவாயில்லைங்க, ஆனால் வெயில் அந்தளவுக்கு இல்லை. நம்ம போகும்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேல்மருவத்தூர் ஒரு 30 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் பெருங்கல்தூர், அப்புறம் தாம்பரம், அப்புறம் பார்த்திங்கன்னா குரோம்பேட், பல்லாவரம், வேளச்சேரி. அவ்வளோதாங்க நம்ம பிளேஸ் ரீச் ஆகிடுவோம். இந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். சரிங்க, நம்ம போயிட்டு வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. அதுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நம்மளும் அந்த கேப்பில் ஒரு டீ அடிச்சுட்டு வரலாம். சரிங்க, போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம மேல்மருவத்தூரே ரீச் ஆகிருக்கோம். இன்னும் செங்கல்பட்டு போனோம். வர வெயில் பயங்கரமாக இருக்குங்க. சரிங்க, கிளம்பலாம். வெயில் வேறு அதிகமாக இருக்குது. இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்கா செங்கல்பட்டுக்கு. திண்டிவனத்துலேருந்து பக்கம்னு நினச்சா இவ்வளோ தூரமாக இருக்குங்க. நானும் வந்துகிட்டே இருக்கேன் ஹைவேல. இப்போ தான் நம்ம மேல்மருவத்தூரே தாண்டி வந்திருக்கோம். ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இன்னும் நம்ம செங்கல்பட்டு 30 கிலோமீட்டர் இருக்குது, 32 கிலோமீட்டர். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம். பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம செங்கல்பட்டே ரீச் பண்ணல. இன்னும் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. இந்த டீ ஷாப்பில் தான் ஒரு டீ அடிச்சிட்ருக்கோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் மழை வரா மாதிரி இருக்குது. கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இப்போ அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக கிளைமேட் சேஞ்சுங்க. நம்ம போயிட்டு ரீச் ஆகிற வர மழை வராமல் இருந்தால் பரவாயில்ல. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கிளைமேட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு துருளாக போட்டுட்ருக்கு. மழை மட்டும் வந்துச்சா நம்ம காலி, அவ்வளோதான், ஃபுல்லாக நனைஞ்சிரும்.
அவ்வளோதாங்க, கோளாறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெய்யுது. நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதாங்க நடக்குது. இன்னொரு 1 hour 2 hour பேயாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம செங்கல்பட்டு வந்துட்டோங்க. இன்னும் மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டில் தான் இருக்கும். ஒரு பொருளாக போட்டுச்சு நம்ம அந்த டீ குடிக்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெய்யுது. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. பாருங்க, தாம்பரம் 20 கிலோமீட்டர், கண்டலூர் 15 கிலோமீட்டர். நம்ம அந்த மழை வரலன்னா இன்னும் ஒரு 1/2 hour 45 minutes முன்னாடியே போயிருக்கலாம். மழை வந்ததால நம்ம நிறைய டைம் அங்கே வெயிட் பண்ணிருந்தோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா தூரல் போட்டே தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிடணுங்க. சரி, கிளம்பலாம் வாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் 7 கிலோமீட்டர் இருக்குங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். நாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இன்னும் நமக்கு தாம்பரம் போகவே 7 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி, மழை விட்டுடுச்சு ஓரளவுக்கு. நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரீச் ஆகிட்டோங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டருங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுதுங்க. நம்ம நெருங்கிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் கள்ளச்சேரி. டைம் பார்த்தீங்கன்னா 6:24 ஆகுதுங்க. நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். சரி, அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். டயர்டாக இருக்குது, போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுதுங்க. நம்ம 6:30 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு டிவி ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே நம்ம 7 மணி ஸ்லாட் புக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு 7:50 தான் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் தான் இருக்கோம், வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து மடிப்பாக்கம் ட்ராப்பு. சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். வராது வந்தோடனே போட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சரி, நம்ம ரூமில் இருந்தாலும் சும்மா தான், தூக்கமும் வராது, எப்படியும் லேட் நைட் ஆகிடும். அதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஓட்டலாம், அதனால தான். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் கொடுத்துரும். செகண்ட் ஆர்டர் இங்கே தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து பள்ளிக்கரணை ட்ராப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடியோட வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:38 ஆகுதுங்க. வர பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் ஓட்டுனது பார்த்தீங்கன்னா 161 ரூபா தான். ஏதோ ஆஃபர் 106 ரூபா போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரில. அது காலிலேருந்தே நமக்கு இருக்குது. அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க. சரி, நம்ம ஒரு 500ஆவது ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது கூட வழி இல்லை. ஆர்டரே போட மாட்டுறாங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணோம், 11 மணி ஆக போகுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர்னு கவுண்ட் பண்ணியிருந்தா கூட மணி நேரம் போட்டுருக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்து கடுப்பாயிடுச்சுங்க. நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டே வந்துட்டோம். ஆர்டரே இல்லைங்க. 1.5 மணி நேரமாக ஆர்டரே இல்லாமல் இருக்காங்க. வெறும் 3 ஆர்டர் தாங்க போட்டிருக்காங்க. என்னங்க பண்ணுறது? நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டினாலும் அவங்க ஆர்டர் போடாமல் கடுப்பாச்சுன்னா எவ்வளோ காண்டாகுது. என்னதான் சொல்லுங்களேன். சண்டே அன்னைக்கு தான் ஆர்டர் அதிகமாக வரும். இன்சென்டிவ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போயிட்டு இந்த மாதிரி ஆர்டர் போடாமல் சாவடிக்கிறாங்க. நமக்கு தான் ஒரு வேளை நம்ம 1 வீக்கு லாகின் பண்ணாமல் இருந்தோமே, அதனால் நமக்கு அதனால் அப்படி இருக்கா புரியலைங்க.
எனக்கு தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கான்னு ஒன்றும் தெரில. ஃப்ரெண்டு காலிலேருந்தே சொன்னான், நம்ம ஃப்ரெண்டும் சொன்னான் ஆர்டர் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருபது தான் ஃபோன் அடிக்கணும், இருங்க ஃபோன் அடிப்போம். பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நம்ம 12 மணி வரை கிக்கு புக் பண்ணோம், ஆனால் ஆர்டரே இல்லை. ஆர்டரே இல்லாமல் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கடுப்பாக இருக்குங்க. ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் இந்த ரோட்டுக்கு அந்த சைடில் தான் இருக்குது. அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். அது தெரிஞ்சு பாருங்கள். இந்த வீக்லி நமக்கு இந்த வீக் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 366 தாங்க வரும். ஏன்னா நம்ம வெக்கேஷன் போனதால் இவ்வளோ தான் நமக்கு நாளைக்கு கிரெடிட் ஆகும். ஏன்னா மண்டே அன்றைக்கி நம்ம சேலரி டேட்டு. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இவ்வளோ டயர்டில் இருந்தாலும் சரி நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும், அதுவும் சண்டே அன்னைக்கு சரி ஓட்டினா ஆர்டர் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தாங்க இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் போல். நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு லாகின் பண்ணி ஓட்டுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக் கொஞ்சம் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணோம். ஏன்னா ஒரு 1 வீக் ஃபுல்லாக நம்ம சுத்தமாக ஏர்னிங்ஸே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.